யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1963ஆம் ஆண்டை பற்றி. 63இல் மொத்தம் வந்த படங்கள் 43 படங்கள் தமிழ் படங்கள் வந்தது. இதில் மக்கள் திலகத்துக்கு மட்டுமே 9 படங்கள். 9 படங்களில் முதலில் வந்தது ஜனவரி 11 பணத்தோட்டம். பணத்தோட்டம் ஜனவரி 11 சரவணா ஃபிலிம்ஸ் படம். டைரக்ஷன் கே. சங்கர். அடுத்தது கொடுத்து வைத்தவள் ஈவிஆர் பிக்சர்ஸ். கொடுத்து வைத்தவள் பிப்ரவரி 9 வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா தர்மம் தலையாக்கும் பிப்ரவரி 22 சித்ரா பிரபா சரஸ்வதியில் தேவர் ஃபிலிம்ஸ் படம். இந்த 3 படங்களும் சென்னையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸ். கலையரசியும் சரோடி பிக்சர்ஸு, அது 4வது படமாக வந்துச்சு. அப்புறம் ஆனந்த ஜோதி வந்து ஹரிஹரன் ஃபிலிம்ஸ், பிஎஸ் வீரப்பாவோட தயாரிப்பு. தேவிகா எம்ஜிஆரோட நடித்த ஒரே படம் அதான். அப்புறம் பெரிய இடத்து பெண் ஆர்ஆர் பிக்சர்ஸ் படம். ஆர்ஆர் பிக்சர்ஸ் படத்தில் பெரிய இடத்து பெண் மே மாதம் வெளியாகி நல்ல வெற்றியை பெற்றது. நீதிக்கு பின் பாசம் தேவர் ஃபிலிம்ஸ் 2வது படம். முதல் படம் தர்மம் தலையாக்கும், அப்புறம் நீதிக்கு பின் பாசம் வந்து நல்லா ஓடிச்சு, 100 நாள் ஓடிச்சு. காஞ்சி தலைவன் மேகலா பிக்சர்ஸில் காஞ்சி தலைவன், அதுவும் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. பரிசு கௌரி பிக்சர்ஸ் பரிசும் 100 நாள் கிட்டத்தட்ட ஓடிச்சு சேலத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு 10 படம். சித்தூர் ராணி பத்மினி, இது ஒரு பயங்கர ஃப்ளாப் பிக்சரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த திலகம், இது கண்ணதாசனோட படம். இதுவும் எதிர்பார்த்த அளவு வசூல் பெறல, பிலோ ஆவரேஜ் தான் கண்ணதாசனோட படம். அப்புறம் வந்து நான் வணங்கும் தெய்வம், இது படு ஃபெயிலியர். நான் வணங்கும் தெய்வம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு குலமகள் ராது, இது ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு வசூலை பெற்ற படம். ஓரளவு, அதாவது எபோவ் ஆவரேஜ்னு சொல்லுங்களேன், எபோவ் ஆவரேஜ். 100 நாள் ஓடாட்டாலுமே வசூல் எடுத்துகிட்டு. குங்குமம் பயங்கர ஃபெயிலியர். ராஜாமணி பிக்சர்ஸ் படம் ரொம்ப ஃபெயிலியர் குங்குமம். கல்யாணியின் கணவன் பச்சிராஜாவோட படம். படு ஃபெயிலியர், அதுவும் படு ஃபெயிலியர். பச்சிராஜா கம்பெனி அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இருவர் உள்ளம் பிரசாத் மூவிஸு, இது படம் நல்ல ஹிட்டு. 100 நாள் ஓடிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேட்டரில் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். 3 தேட்டர்லையாவது ஓடி இருக்கும். அறிவாளி பயங்கர ஃபெயிலியர். மொத்தம் அறிவாளி வந்து படு ஃபெயிலியர். அப்புறம் அன்னை இல்லம் வந்து இது 100 நாள் ஓட்டிட்டாங்க. சென்னை கேசினோவில் 100 நாள் ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பார் மகளே பார் பீம்சிங் எடுத்தார். ஆனால் படம் 50 நாள் வரைக்கும் ஓடிச்சு, அவ்வளோதான். அப்புறம் கற்பகம் அமர்ஜோதி ஃபிலிம்ஸ், நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். இது பயங்கர ஹிட்டு. நிறைய தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி அந்த ஸ்டுடியோவே விலைக்கு வாங்கிட்டார். கற்பகம்னு பேர் வச்சார். அப்புறம் ஏவிஎம்மோட முருகன் பிரதர்ஸ் மூத்தவர். நானும் ஒரு பெண் நல்ல வெற்றி படம். அதுவும் நெஞ்சம் மறப்பதில்லை ஸ்ரீதரோட கனவு படம்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பார் படம். பாடல்களும் அருமையாக இருக்கும். ஏழைப்பங்காளன் பரவாயில்லாமல் ஒரு ஆவரேஜ் படம். இது சத்தியம் சரவணா ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க. இதுவும் கொஞ்சம் ஆவரேஜ் படம், பரவாயில்லாமல் ஓடிச்சு, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குமரி மாடர்ன் தேட்டர்ஸ் படம். மனோரமா நடித்ததுனால பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் ஓரளவு கலெக்ஷன் பார்த்துட்டாங்க அந்த படத்தில். மற்றபடி வானம்பாடியும் ஓரளவு கலெக்ஷன் பார்த்த படம் தான். அது கண்ணதாசனோட படம். ஓரளவு வெற்றி படம் தான் வானம்பாடி. காட்டு ரோஜா மாடர்ன் தேட்டர்ஸ் படம். பாடல்கள் நல்லாயிருக்கும், இருந்தாலும் படம் அந்த அளவுக்கு ஓடலை. லவகுசா தெலுங்குலையும் தமிழ்லையும் வந்துச்சு. தெலுங்கில் வந்து பயங்கர ஹிட்டு. 40 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சான். வெள்ளி விழாவே 25 தேட்டருக்கு மேலே ஓடிச்சுருந்தாங்க. யாருக்கு சொந்தம் மாடர்ன் தேட்டர்ஸ் படம். மாடர்ன் தேட்டர்ஸில் யாருக்கு சொந்தம் ஃபெயிலியர் தான். நம்ம சந்திரபாபு நடித்த படம். இதயத்தில் நீ நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் படம். பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும். பூவரையும் பூங்கொடியே இந்த படத்தில் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். மணி ஓசை வந்து கல்யாணகுமார் கூலனாக நடித்ததுனால இந்த படம் அவ்வளோ தூரம் ஓடலை. மற்றபடி படம் நல்லாயிருக்கும். நினைப்பதற்கு நேரமில்லை, எல்லாம் வந்து போன படங்கள், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இதெல்லாம் படத்தை கேள்விப்படவே இல்லை. துளசி மாடம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் படம் வந்து சுமார் தான், பிலோ ஆவரேஜ் தான் துளசி மாடம். அப்புறம் அந்த படம் குபேரத்தீவு அவ்வளோதான். குபேரத்தீவுனா ஒரு டப்பிங் படம் மாதிரி இருக்குது பேரை பார்த்தா, ஆனால் தமிழ் படம் தான் நினைக்கிறேன். அப்புறம் கடவுளை கண்டேனும் சுமாரான படம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசை அலைகளும் இதெல்லாம் படம் கேள்விப்பட்டுக்கவே மாட்டிங்க. ஆயிரங்காலத்து பயிரும் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. சரி நேயர்களே, நம்ம வந்து ரிலீஸான படத்தை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பணத்தோட்டம் வந்து மக்கள் திலகத்தின், இது சரவணா ஃபிலிம்ஸின் படம்.
சிவாஜியை வச்சு சரவணா ஃபிலிம்ஸ் 2 படம் ஹிட்டு கொடுத்தும் எம்ஜிஆர்ட்ட வந்துட்டாங்க. இந்த 3 படங்களும் பணத்தோட்டம், கொடுத்து வைத்தவள், தர்மம் துல்லிய 3 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸ் சென்னையில் வந்து இந்த 3மே விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நல்ல படம்னா அந்த 3 தான் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. படம் எல்லாமே 100 நாள் ஓட வேண்டிய படம். தர்மம் துல்லியாக்கு மட்டும்தான் 100 நாள் ஓடிச்சு. மற்றபடி மற்ற 2 படங்கள் 100 நாள் ஓட வேண்டிய தகுதியான படம். ஆனால் நெருக்கடியாக பல படங்கள் தொடர்ந்து வந்ததுனால அந்த படத்தை ஓட்ட வைக்க முடியலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வைத்தவளும் ஈவிஆர் பிக்சர்ஸ் ஈவி சரோஜா கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடுத்து வைத்தவள் நல்ல ஹிட், எல்லா ஊர்களையும் நல்லா ஓடிச்சு, ஓரளவு நல்லா ஓடின படம் தான். தர்மம் தலையாக்கும் அப்படி தான். தர்மம் தலையாக்கும் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க மக்கள்லாம். நல்ல த்ரில்லர் படம் தேவடி ஃபிலிம்ஸில் அது இப்போவும் த்ரில்லிங்காக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. தர்மம் தலையாக்கும் இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போவும் ரிலீஸ் ஆகி ஓடுது, பல இடங்களில் ஓடுது. இலங்கை செல்லமகளை 100 நாள் ஓடிச்சு. ஆனந்த ஜோதி வந்து நம்ம பிஎஸ் வீரப்பா ஹரிஹரன் ஃபிலிம்ஸ் எடுத்தார். தேவிகா எம்ஜிஆரோட நடித்த ஒரே படம் இதுதான். ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு பெரிய வெற்றி ஒன்றும் அடையலை, ஆவரேஜாக ஓடிச்சு, அவ்வளோதான். கமலஹாசன் எம்ஜிஆரோட நடித்த படம் இதான். அடுத்தது கலையரசி சரோடி பிக்சர்ஸ். இவங்க இந்த படத்தில் எடுத்த லாபத்தில் வச்சு ஒரு பெரிய பங்களாவே திருவனந்தபுரத்தில் கட்டிட்டாங்களாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து படம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒன்றும் ஓடலை, சுமாராக போனது. பாடல்கள்லாம் அவ்வளோ ரொம்ப ஹிட் ஆகலை. இருந்தாலும் இந்த படத்தில் லாபம் வந்து அவ்வளோ வந்ததாக அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் எம்ஜிஆர் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. பெரிய இடத்து பெண் ஆர்ஆர் பிக்சர்ஸோட பயங்கர மாஸ் ஹிட்டு படம். அந்த படம் வந்து 50 நாளே கிட்டத்தட்ட 30 தேட்டரில் ஓடிருக்கும். 50 நாள், தூத்துக்குடியில் 53 நாள், திருநெல்வேலியில் 70 நாள், இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு சித்ரா கிரவுண்ட் 2 தேட்டர்லேயும் 100 நாள் சென்னையில். பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். அன்று வந்ததும் அதே நில பாரப்பா பழனியப்பா, அதுலேயும் அன்று வந்ததும் அதே நில எம்ஜிஆர் ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்கள், யாராலுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. காஞ்சி தலைவன்லேயும் மயங்காத மனம் யாவும் மயங்கும் பானுமதி பாடுற பாட்டு வந்து ஒரு அருமையான பாடல். காஞ்சி தலைவனும் 50 நாளைக்கு மேலே எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் ஓடிச்சு. ஆனால் அந்த படம் வந்து பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. அடுத்து நீதிக்கு பின் பாசம், இது நல்லா ஓடிச்சு, எல்லா ஊர்லேயும் நல்லா ஓடிச்சு. சாதாரண ஊரில் கூட 50 நாள் ஓடின படம் நீதிக்கு பின் பாசம். வாங்க வாங்க வாத்தியார் ஐயா, வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, வாங்க வாங்க வாத்தியார் ஐயா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. நீதிக்கு பின் பாசம். சித்ரா கிரவுண்ட் மேகலா ஊர்லேயே 50 நாள். மதுரை நியூ சினிமா, சேலம் நியூ சினிமாவில் 100 நாளுக்கு தாண்டி ஓடிச்சு. அப்புறம் பரிசு வந்து கௌரி பிக்சர்ஸ். பரிசு வந்து இது வந்து தீபாவளிக்கு வந்த படம். தீபாவளிக்கு அன்னை இல்லமும் பரிசும் சேர்ந்து வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்த படங்களில் அது கற்பகமும் அதே தீபாவளிக்கு தான் வந்துச்சு. இதில் வந்து பரிசும் 100 நாள் ஓடிச்சு, சேலத்தில் ஓடிச்சு பரிசு. இது பொன்னுலகம் நோக்கி போயிடும் அந்த பாட்டு. சேலம் ஓரியண்டில் 100 நாள் ஓடிச்சு பரிசு. ஆக எம்ஜிஆருக்கு வந்து 4 படம் 100 நாள், சிவாஜிக்கு 2. குலமகள் ராதையும் ஓரளவு மீடியமாக ஓடிச்சு, பாடல்கள் நல்லாயிருக்கும். குங்குமம், இது ஃபெயிலியரான படம் குங்குமம். அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தூர் ராணி பத்மினி மொத்த வசூலை 20 நாள் சாந்தியில் ஓடி 39,000 தான் மொத்த வசூல். அப்போ அந்த படம் எவ்வளோ வசூலாக இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த தயாரிப்பால் பொழைப்பாரான்னு தெரில. ரத்த திலகம் பிழைத்தாராங்கிறது நமக்கு தெரியாது. ரத்த திலகம் கண்ணதாசன் படம். இது ஓரளவு நல்ல படம் தான். இருந்தாலும் வசூல் ரீதியாக தோல்வி படம் தான். அறிவாளி 28 நாளில் 84,000 தான் சாந்தியில். அறிவாளியும் தோல்வி படம் தான், படுதோல்வி படம். கல்யாணியின் கணவன் பச்சிராஜா, அந்த கம்பெனியை மூடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பச்சிராஜாவின் படுதோல்வி படம். இருவர் உள்ளம் நல்ல ஹிட் ஆச்சு, பிரசாத் மூவிஸு. அது ஒரு 2-3 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னை இல்லம் வந்து 3 தேட்டரில் போட்டாலும் 100 நாள் ஓடுனது ஒரே தேட்டர் தான், கேசினோ மட்டும்தான். அது ஒரு தேட்டரை எப்படியாவது இழுத்து கொண்டு போவாங்க. சாந்தியில் போடாட்டா ஒரு தேட்டர் தான் அன்னை இல்லம். கர்ணன் வந்து அடுத்து வருது சாந்தியில். அப்புறம் பார்த்திங்கன்னா பார் மகளே பார் 50 நாள், சாந்தி பிரபாத் சரஸ்வதி 3 தேட்டரில் 50 நாள். ஆவரேஜ் படம் ஓரளவு இது தலை தப்பி இருக்கும். கற்பகம் அமர்ஜோதி மூவிஸு. கற்பகம் ஒரு பயங்கர கிட்டான படம். அப்புறம் துளசி மாடம்லாம் பிலோ ஆவரேஜ் தான். நெஞ்ச மறப்பதில் கேட்கவே வேண்டாம். நெஞ்ச மறப்பில் அந்த பாட்டு முதற்கொண்டு இன்னும் காதுக்குள்ளே அப்படி ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. மறக்க முடியுமா அந்த படத்தை? அவ்வளோ ஒரு அருமையாக. ஆனாலும் அந்த படம் வந்து நெஞ்சில் ஓராலயம் காதலிக்க நேரமில்லை அளவுக்கு ஹிட் ஆகலை. 100 நாள் ஓடிச்சு, அவ்வளோதான். வானம்பாடி இது ஓரளவு தலை தப்பிச்சு. நம்ம கண்ணதாசனுக்கு
எபோவ் ஆவரேஜ்னே சொல்லலாம். ஓரளவு பாடல்கள் நல்லாயிருக்கும். நல்லா ஓடிச்சு. யாருக்கு சொந்தம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படமா? மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் இது வந்து ஃபெயிலியர் படம். நம்ம சந்திரபாபு நடித்த படம். கடவுளை கண்டேன். இதெல்லாம் படம் வந்தது உங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் போட்டிருக்கோம். மணி ஓசை வந்து நம்ம கல்யாணகுமார் இந்த கூனனார் நடித்த படம். அந்த படமும் அவ்வளவு விசேஷமாக கலெக்ஷன் ஆகலை. ஆனால் நான் வேறு ஆளை போட்டு தான் ஓடிருக்கும் அப்படிங்காங்க. அது கூனனா இல்லாமல் துளசி மாடமும் சுமாரான படம் தான். அதெல்லாம் அவ்வளோ தூரம் ஓடலை. கொஞ்சம் குமரி மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் இது ஓரளவு மனோரமா கதாநாயகனால் இந்த படம் ரொம்ப வெற்றி அடையலையோன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. குபேரத்தீவு இதெல்லாம் அவங்களுக்கு வந்ததே தெரியாது. ஒரு டப்பிங் படம் பேர் மாதிரி தான் இருக்குது. காட்டு ரோஜா மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். படமும் பரவாயில்லாமல் போகும். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.